ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தான் உங்கள் ஆர்எஸ்பி கேமிங் டைம் இருக்கீங்க நம்புறேன். அதே மாதிரி நாம என்ன பஸ் மூலம் சீக்கிரம் பார்க்க போகிறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சிடிசி நான் ஏசி பஸ் மூடு தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த பஸ் மூடு வந்து கௌதம் கேமிங் அவங்களோட சேனலில் அவங்க வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வீடியோ ஃபுல்லாக கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் நோட்டிஃபிகேஷன் ஆள் வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம வர பஸ் சீட்டில் வர எல்லா அப்படியும் நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணுவோம். மறக்காம அது எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும். அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த பஸ்ஸில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன அனிமேஷன்ஸ்லாம் இருக்குது, இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். வாங்க. நம்ம பஸ்ஸோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எஸ்சிடிசி அசோக் லேலண்டில் பிரகாஷ் கம்பெனியோட பஸ் தான் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃப்ரண்டில் லைட்டு கிரில் எல்லாமே சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மிதவை பேருந்து, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிரைவர், ஒரு கிளீனரும் ஒரு கூட இருக்க மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அலை வீலும் வச்சுருக்காங்க. பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நீட்டான ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. அதாவது லைட்டிங்கு, பேசஞ்சர்ஸு, உள்ளே இருக்க வியூ எல்லாமே சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பேசஞ்சர் வியூவில் எல்லாமே இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சூப்பராக நீட்டாக இருக்குது. பேசஞ்சர்ஸ் வந்து உள்ளே ஆட் பண்ண தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உள்ள ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோம். அதேமாதிரி பஸ்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நாகர்கோவில், அதாவது சென்னை டு நாகர்கோவில் போகிற இந்த ரூட்டில் ஒரு பஸ்ஸோட தான் பண்ணியிருக்காங்க. ஒரு அல்ட்ரா ரிலாக்ஸ் பஸ் மூடு, அசோக் லேலண்ட் கம்பெனியோட பஸ் மூடு தான் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டிங் எல்லாமே சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த விண்டோவில் இருக்க அந்த துணியோட டிசைன் கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சன் ரூஃபும் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ரூஃப் ஓப்பன் க்ளோஸ் பண்ண மாதிரி நமக்கு அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இதில் என்னென்ன அனிமேஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். வாங்க. ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீ வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நம்மளோட இன்ஜின் கிரில், அந்த இன்ஜின் பானட் வந்து ஓப்பன் ஆகும். பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த டிசைனான மாலையாட்டு இருக்கும். அந்த மாலை வந்து மறைஞ்சிரும். இதுதான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீயாக இருக்கும். அதுதான் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது செகண்ட் அனிமேஷன் கீ வந்து நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் அனிமேஷன் கீ ஆன் பண்ணிங்கன்னா, அதாவது பஸ்ஸுக்குள்ளே இருக்க அந்த ஜன்னல் எல்லாமே ஓப்பன் க்ளோஸ் ஆகும். மேலே இருக்க அந்த ஏர் ரூஃபும் ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இதுதான் இதில் கொடுத்துருக்க செகண்ட் அனிமேஷன் கீ. தேர்ட் அனிமேஷன் கீ கொடுத்தீங்கன்னா நமக்கு பஸ்ஸுக்குள்ளே ஃபுல்லாக பேசஞ்சர்ஸ் வந்து ஆட் ஆயிடுவாங்க. அதான் தெரிஞ்சிருக்கும். தேர்ட் அனிமேஷன் கீ கொடுத்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் வந்து ஃபுல்லாக ஆட் ஆயிடுவாங்க. இதான் இதில் கொடுத்துருக்க தேர்ட் அனிமேஷன் கீ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா கிளீனர் முன்னாடி போவார். அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு வந்து ஆட் ஆகும். ப்ளஸ் வந்து பஸ்ஸுக்குள்ளே போகிற அந்த இதுக்குள்ளே இருக்க டோரும் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், இதான் இதில் கொடுத்துருக்க ஃபுல் அப்டேட்டுமே. அது நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளே எல்லாமே சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா 2 மிரர் கொடுத்துருக்காங்க. உள்ளே வரதும் பார்க்குற மாதிரி மிரர் கொடுத்துருக்காங்க. இதுதான் தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், நமக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு அசோக் லேலண்டில் BS6 ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ரைட் சைடில் மேப் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி முன்னாடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மைக்கும் கொடுத்துருக்காங்க பேசுகிற மாதிரி. அதேமாதிரி கரண்ட் லைட்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு பொம்மையை ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி இந்த பஸ் மோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக பேக் சைடில் இருக்கிற கேமராவும் உட்கார மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இதில் என்ன இன்னொரு அப்டேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த அலைவீல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாதாரணமாக பார்க்குறப்ப இப்படி போகும். ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே போச்சுன்னா அலைவீல் வந்து சுத்தாத மாதிரியே ஒரு லைட்டாக இதாகிற மாதிரி தான் தெரியும். பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ வேகமாக தான் போகுது. இப்போ அந்த இது ரன் ஆகிற மாதிரியே தெரில. அதே ஸ்லோவாக போனோம்னா பாருங்கள், அது நல்லா தெளிவாக போகிற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்க ஒரு அப்டேட்டாக தான் இருக்குது. அதேமாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ்லாம் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஏன்னா கொஞ்சம் டவுன்லோட் பண்ணுறது வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. அதில் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். வாங்க இந்த மூணு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். இதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த சேனல் தான் வரும். அதாவது நம்மளோட கௌதம் கேமிங் அவங்களோட சேனல் தான் உள்ளே வரும். அதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக மோர்னு சொல்லியிருக்கும். அந்த மோர் ஆப்ஷன் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக பார்த்தீங்கன்னா மோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் ஆப்ஷன் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட கௌதம் கேமிங் அவங்க தான் அந்த மோடை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேனல் தான் ரிலீஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து பஸ் மோட் லிங்க்னு இருக்குல்ல, அது அந்த லிங்க் டச் பண்ணோம்னா நிறையா அவங்களோட வெப்சைட்டுக்கு தான் போகும். கௌதம் கேமிங் அப்படின்னு சொல்லி அவங்களோட வெப்சைட் தனியாக இருக்குது. அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்கும்.
அதில் பார்த்தீங்கன்னா பஸ் மோடு லிங்க்னு சொல்லி ஒரு டவுன்லோட் பட்டன் இருக்கும், லிவர் லிங்க் தனியாக இருக்கும், டெம்ப்ளேட் இருக்கும். நம்ம டவுன்லோட் இருக்கிறத இதை டச் பண்ணி நம்ம உள்ளே போகலாம். அங்கே நிறைய ஜிபி லிங்க்ஸ் அதுக்குள்ளே தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆட்டோ வெரிஃபை அது வந்து வெரிஃபை ஆகணும். வெரிஃபை ஆனால் தான் உள்ளே போய் நம்ம மோட் டவுன்லோட் பண்ண முடியும். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு உள்ளே வந்துடும். அதில் மேலே தள்ளிட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வெரிஃபைன்னு பாருங்கள், இந்த இதை நம்ம கொடுக்கணும், வேறு எதுவும் கொடுக்க தேவையில்லை. இது கொடுத்துட்டு நம்ம 3 தடவை இது மாதிரி கொடுத்து கண்டினியூ கொடுக்கணும். நம்ம இந்த இதில் வெரிஃபை கொடுத்துட்டு ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்துட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு சொல்லி இருந்தா இதில் பாருங்கள், இதில் கண்டினியூன்னு சொல்லி இந்த ப்ளூ கலரில் இருக்கிறத வந்து டச் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா செகண்ட் பேஜுக்குள்ளே போகும். இது மாதிரி 3 தடவை நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓடும். செகண்ட் ஓடி முடிச்சதுக்கப்புறம் தான் 15 செகண்ட் ஓடும். 15 செகண்ட் ஓடி முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு அதில் வெரிஃபைன்னு வரும். வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு அது மாதிரி 3 தடவை நம்ம கொடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி 3 இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜிபி லிங்க்ஸில் உள்ள வந்து ப்ளீஸ் வெயிட் 3 செகண்ட்ஸ்னு சொல்லி காட்டும். இதுலேயும் ஒரு ஆட்டோ வெரிஃபிகேஷன் கேட்கும். அது அந்த ஐஎம் நாட் ப்ரோபோரேட்டர்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அதை நம்ம டிக் பண்ணி அது வெரிஃபை ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தனியாக ஒரு லிங்க் தனியாக வரும். அடுத்து வந்து இது வேணுனதுக்கப்புறம் நமக்கு கெட் லிங்க்னு சொல்லி ஒரு இது அந்த ப்ளீஸ் வெயிட்ன்ற இடத்துல வந்து சேஞ்ச் ஆகும். அதை உள்ள கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு கெட் லிங்க்னு சொல்லி வந்துருச்சு. அந்த கெட் லிங்க் கொடுத்தோன்னா நமக்கு எதில் வேணாலும் வரும் லிங்க்கு. பாருங்கள், எனக்கு நேரடியாக ஷேர் மோட்ஸில் வந்து வந்திருக்கு. உங்களுக்கு ஷேர் மோட்ஸில் தான் வரும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும். ஏன்னா நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இதில் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகி செகண்ட் பேஜில் உள்ள வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். டவுன்லோட் கொடுத்து மோனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி தான் லிவரியும் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் லிவரியும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜிடெச் ஆப் வச்சுருந்தீங்கன்னா ஜிடெச் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் ஆப்ஷன் டச் பண்ணி உள்ளே போய்ட்டு மேலே தட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ எஸ்சிடிசி அல்ட்ரா டிலக்ஸ் நான் ஏசி பஸ் மூடு சிஃப்னு சொல்லி ஒரு ஃபைல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைல் டச் பண்ணி எங்கள் எக்ஸப்ட் இயர் நான் எக்ஸப்ட் அச்சு நேம் வெளில தானே கொடுக்கலாம். நான் வந்து எக்ஸப்ட் அச்சு நேம் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு எதுவுமே இல்லாமல் நமக்கு எக்ஸப்ட் ஆயிரும். லிவரியும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை, அப்படியே ஓப்பன் ஃபோல்டர் தான் இருக்கும். அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃபோல்டர் வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல இருக்குது இந்த ஃபைலு. அதை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது தான் மோடு ஃபைலோட இந்த ஒயிட் கலரில் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் செலக்ட் ஆகும். அதில் இருந்துட்டு நம்ம இந்த இதில் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி கட்டில் 2 தடவை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த நியூ எஸ்சிடிசின்னு இருக்குது இந்த பாட்டம் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஸ்டோரேஜ் இருக்கும். டிவைஸ் ஸ்டோரேஜ் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா பஸ்ஸின்னு சொல்லியிருக்கும். பஸ்ஸில் ஆப்ஷன் உள்ளே போய்ட்டு மேலே ஃபஸ்ட்டு மோடுன்னு இருக்கும். மோட்ஸ் ஆப்ஷன் உள்ளே போய்ட்டு கீழே பச்சை கலர் பேஸ்ட் ஐக்கன் இருக்கும், பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் மோட் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுறது. அதேமாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக வச்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் புரியும். நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்து டவுன்லோட் பண்ணுங்கள். அது இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ நான் இடத்துல சேஃபாக இருக்கேன். நீங்கள் இடத்துல சேஃபாக இருங்க. சேஃபாக இருக்க நம்பிக்கையில் இந்த வீடியோ வெயிட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.